இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரே ட்ரையர்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? ட்ரே ட்ரையர்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ட்ரையிங் ப்ராசஸுக்கு வந்து ஒரு மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று எக்யூப்மெண்ட் வந்து தான் ட்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. எல்லா மிஷினுக்குமே அதோட பேர்லேயே வந்து ஆன்சர் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன இருக்குது, ட்ரே ட்ரையர்னு இருக்கா. அப்போ இதெல்லாம் வச்சு ட்ரேவை வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே வந்து ட்ரே. ஓகே, 4 ட்ரே போட்டிருப்பேன். இது எல்லாமே எதில் நடக்குன்னா ஒரு சேம்பர் உள்ள தான் நடக்கும். சேம்பர்னால் இந்த பாக்ஸ் தான் சேம்பர். இது மாதிரி ட்ரையர்னாவே சேம்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சேம்பர்னால் அந்த இரும்பு பொட்டி மாதிரி இருக்கிற சேம்பர் தான். இதில் வந்து ஒரு ஏர் இன்லெட் இருக்கும். இந்த சைடுக்கு வந்து ஒரு ஏர் அவுட்லெட் இருக்கும். இதில் வந்து வெறும் ஹாட் ஏர்லாம் விட மாட்டாங்க, சாதா ஏர் தான் விடுவாங்க. நல்லா எதுனா வேக்யூம் வச்சோ இல்லை வேறு எதுனா பம்ப் இதை வச்சு ப்ரெஷர் பண்ணி ஏர் வந்து பம்ப் பண்ணுவாங்க. இதை இங்கே வந்து உள்ள ஒரு ஹீட்ரு ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏர் இன்லெட் ஆகிற இடத்துல. இந்த ஹீட்ரு எதுக்காகனா வர ஏரை வந்து ஹீட் பண்ணி இந்த சைடுக்கு அனுப்பி, இந்த கீழே சைடுக்கு அனுப்பி, இந்த ட்ரேஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேஸ் நடுவுலையும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஹாட் ஏர் போய் ஸ்ப்ரெட் ஆகும். எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன விஷயம் பார்க்கலன்னா, இங்கே ஒரு டோர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி திறந்து அது உள்ளே வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம என்ன ப்ராடக்டை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோமோ, எந்த ஃப்ளூயிடை நல்லா எப்படி சொல்ல மாய்ஸ்டராகவோ வெட்டாகவோ இருக்கிற ப்ராடக்டை நம்ம எது ட்ரை பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்டை வந்து இந்த ட்ரேயில் வந்து வச்சிட்ருப்பாங்க. அந்த ட்ரேவில் வச்சிட்ருக்கிற வாச்சு அதனால தான் அந்த ப்ராடக்டை நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக அந்த ஹாட் ஸ்ட்ரீம் போயிட்டு, இப்போ இதில் ஹாட் ஸ்ட்ரீம் வந்து உள்ளே வந்துட்ட உடனே அது ஃபுல்லாக எப்படி சர்க்குலேட் ஆகும்? அதுவாக எல்லா ட்ரேக்கும் போகுமா? சில ஹாட் ஸ்ட்ரீம் வந்து சில பிளேட்டுக்கு போகும், சில பிளேட்டுக்கு போகாது. அதனால தான் என்ன வச்சுருப்பாங்கன்னா, இந்த சைடில் வந்து ஃபேன் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஹாட் ஸ்ட்ரீம் வந்து உள்ளே வந்தோடனே ஃபேன் ஆன் பண்ணாங்கன்னா இது இந்த சைடுக்காகவும் இப்படி போகலாம், இப்படியும் போகலாம். அதனால வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும் ஹாட் ஸ்ட்ரீம். ஃபுல்லாக சர்க்குலேட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் இதை ஆன் பண்ணி இந்த ஹாட் ஸ்ட்ரீம் வச்சு இது ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சைடு ஒரு வால்வ் இருக்கும், அதை திறந்து விட்டா ஏர்லாம் வந்து உள்ளே இருக்கிற ஏர்லாம் வந்து வெளியே போயிடும். அப்புறம் நம்ம டோர் திறந்து நம்ம ட்ரை ஆன ப்ராடக்டை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ட்ரே ட்ரையர். இப்படி தான் ட்ரே ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எத்தனை பர்சன்ட் ட்ரை பண்ணணும்னா 80லேருந்து 90% ப்ராடக்டை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணிடும். 10% வந்து அவ்வளோவா எஃபிஷியண்ட்டாக 10% இருக்காது. ஆனால் 90% கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக வந்து எஃபெக்டிவாக இது வந்து ட்ரை பண்ணிடும். இவ்வளோ தான் ட்ரே ட்ரையரு. நான் வந்து எந்த நோட்ஸும் வந்து தரல, ஏன்னா நோட்ஸ் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் தான் யாரும் பண்ணலை. இது வந்து அதனால தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் யூடியூப்பில். ட்ரே வந்து கேர்வெல் இருக்குது, நிறைய பேர் புக்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நான் வந்து எக்ஸாமுக்கே இது மாதிரி தான் படிச்சுட்டு போனேன். இந்த மாதிரி கதை மாதிரி படிச்சுட்டு போய் நான் எழுதிடுவேன். இதுக்கு வந்து காமன் பிரின்சிபல் என்னன்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் காமனாக. இந்த ட்ரே மொத்தம் 6 ட்ரை இருக்குமா, 6 ட்ரைனுங்கிறேன், 6 ட்ரையர் இருக்கும் ட்ரையிங்கில். அந்த 6 ட்ரையிங்க்குமே காமன் பிரின்சிபல் வந்து ஹாட் ஏர் இஸ் கண்டினியூஸ்லி சர்க்குலேட்டட் ஃபோர்ஸ். இதுதான் வந்து காமன் பிரின்சிபலு. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பிரின்சிபல் அப்படின்னு போட்டு இது எழுதிட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சேம்பர் ஃபிட் ஆகிருக்கும். அதில் வந்து ட்ரேஸ் வந்து அடுக்கட்டியிருப்பாங்க. ட்ரேஸ் ஆர் அரேஞ்சட் இன் லீனியர் இதோ சிமிலர்லி, அந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். அது பக்கத்தில் வந்து இன்லெட் பக்கத்தில் ஒரு ஹீட்ரு வச்சுருப்பாங்க ஏரை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக. இந்த சைடு ஏர் அவுட்லெட் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். ஒர்க்கிங் வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி வந்து ஃபேன் ஆன் பண்ணி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு டைமுக்கு ஓட்டிட்டு வெளியே எடுத்துருவாங்க. இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது எழுதிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து புக்லேயோ நீங்கள் வச்சுட்ருப்பீங்க, புக்கு ஏதோ ஒன்று நோட்ஸுக்கு கேர்வெல்லு அந்த மாதிரி கூகுளில் போட்டிங்கனாவே புக்ஸு நிறைய புக் இருக்கும், அதில் வரும், அதில் பார்த்துங்க. இவ்வளோ தான் கைஸ் ட்ரே ட்ரையரு. இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ட்ரே ட்ரையர் வந்து இந்த பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்னது அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் வந்து நம்ம வரைஞ்சதுக்கு வந்து இந்த சைடு வந்து வரைஞ்சிருப்பேன் ஏர் அவுட்லெட்டு ஏர் இன்லெட் வந்து இதில் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா இது நம்ம மிரரில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதனால் இப்படி தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ட்ரேஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். இது நீங்கள் ஒரு ஐடியா வரதுக்காக தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன், அவ்வளோதான்.